வணக்க மக்களே, சற்று முன் வெளியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. அதிமுக தாவேகா கூட்டணி இணையுமா? 24 மணி நேரத்தில் கூட அரசியல் மாறுமா? ஜெயக்குமாரின் சொல்லும் கணக்கு. வாங்க வீடியோவை முழுமையாக காணலாம். அதாவது, தமிழக வெற்றிக் கழகத்துடன் அதிமுக கூட்டணி அமைக்க வாய்ப்புள்ளதா என்ற கேள்விக்கு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் பதில் ஒன்றை அளித்துள்ளாராம். அரசியல் உள்ள வேண்டுமானாலும் நடக்கலாம் என்று கூறிய ஜெயக்குமார் அவர்கள் திமுக கூட்டணியிலிருந்து கூட சில கட்சிகள் எல்லாம் விலகக்கூடும் என்று கூறியிருக்கிறார். அதாவது, சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் 8 மாதங்களே உள்ள நிலையில்தான் அதிமுக தரப்பிலிருந்து பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு வருகிறார். அது மட்டுமன்றி கொங்குமண்டம் மற்றும் டெல்டா பகுதியில் கூட முதற்கட்டமாக மக்களை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பின்னர் தென் மாவட்டங்களோட தனது சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டுள்ளார். தற்போது இன்னும் 8 மாதங்களில் சிறப்பான கூட்டணியை அதிமுக அமைக்கும் என்றும் எடப்பாடி பழனிசாமி கூறி வருகிறார். தற்போதைய சூழலில் கூட பாமக, தேமுதிக, தாவேகா உள்ளிட்ட கட்சிகள் எல்லாம் மட்டுமே கூட்டணியை அறிவிக்காமல் உள்ளனர். நான் தமிழர் கட்சி வழக்கம் போல் தனித்துதான் போட்டியிடும் என்று அறிவித்திருக்கிறது. அதில் பாமக மட்டுமே அதிமுகவுடன் கூட்டணி இணையும் வடிவில் இருக்கிறது என்று தகவல் வெளியாகிறதாம். ஆனால் அதிமுக தொடர்ச்சியாக தாவேகாவை கூட்டணி இணைக்க முயற்சி செய்து வருவதாகவும் மேற்கொண்டு வருவதாகவும், அது மட்டுமன்றி அதிமுகவுடன் தாவேகா இணைய பட்சத்தில் தான் பெரும்பாலான இடங்களில் கூட கண்டிப்பாக அதிமுக வெற்றி பெற முடியும் என்றும், ஆனால் தாவேகா தங்களின் தலைமையில் மட்டுமே கூட்டணி, விஜய் தான் முதல்வர் வேட்பாளர் என்றதில் தீவிரமாக அக்கட்சி உள்ளது என்றும் கூறியிருந்தாராம். இது குறித்து அதிமுக அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் பேசுகையில், 2026 சட்டசபை தேர்தலில் 210 தொகுதிகளில் வெல்வோம் என்று எடப்பாடி பழனிசாமி கூறி வருகிறாராம். அப்படியான மகத்தான வெற்றியை பெறுவோம் என்ற நம்பிக்கையில் தான். ஏனென்றால் அதிமுக ஆட்சியில் செய்யப்பட்ட சாதனைகள் எல்லாம் அப்படியானது. எடப்பாடி பழனிசாமியின் ஆட்சியிலும் அசத்தலான சாதனைகள் எல்லாம் அதிமுகவது படைத்துள்ளோம் என்றும் கூறியுள்ளார். அதேபோலதான் திமுக ஆட்சியின் மீதான அதிருப்தியும் வெறுப்புகளும் மக்கள் மத்தியில் அதிகமாக உள்ளது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, காவல்துறையினரே கொலை செய்யப்படுவது, பாலியல் வன்கொடுமை உள்ளிட்ட ஏராளமான பிரச்சனைகள் எல்லாம் தமிழகத்தில் நிலவிக் கொண்டிருக்கிறது. அதிமுக ஆட்சியில் அப்படியான பிரச்சனைகள் எல்லாம் இருந்ததே இல்லை என்று குற்றம் சாட்டியுள்ளாராம். இதனால் தான் அதிமுக இமாலய வெற்றியை கண்டிப்பாக 2026 தேர்தலில் பெறும் என்று கூறியிருந்தார். தொடர்ந்து அரசியலில் 24 மணி நேரங்களில் கண்டிப்பாக இதுவனால் மாற்றம் நடந்துள்ளது. திமுக ஆட்சியை வீழ்த்த வேண்டும் என்ற ஒத்த கருத்துடைய கட்சிதான் இணைய வேண்டும் என்று சட்டசபை தேர்தல் நெருங்கும் போது கூட காட்சிகள் மாறும் எனவும், திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் கூட கண்டிப்பாக விலகக்கூடும். அதனால் தமிழக அரசியலில் கண்டிப்பாக என்ன வேண்டுமானாலும் நடக்கும் என்றும் அவர் கூறியிருந்தாராம். மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.